கடந்த எபிசோட்ல மாயாஜால காட்டுக்கு போய் குட்டி யானைய காப்பாத்தின யுகனும் தியாவும் இன்னைக்கு தோட்டத்துல விளையாடிட்டு இருக்காங்க. யுகன், தியா, புஜி மூவரும் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென யுகனின் சட்டைப்பையில் இருக்கும் மாயக்கல் டிங் டிங் என நீல நிறத்தில் ஒளிர்கிறது. ஏ தியா, இங்க பாரு, தாத்தா மரம் கொடுத்த மாயக்கல் மின்னுது. காட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. உடனே கிளம்புவோம் யுகன். என் மேஜிக் பேக்கை எடுத்துக்கிறேன். வா புஜி. மூவரும் அந்த பெரிய ஆலமரத்தின் முன் சென்று கல்லை வைக்கிறார்கள். மாயாஜால வாசல் திறக்கிறது. அவர்கள் உள்ளே குதிக்கிறார்கள். மாயாஜால காட்டிற்குள் நுழைந்ததும் மூவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். எப்போதும் வண்ணமயமாக இருக்கும் காடு இன்று வெளிர் நிறத்தில் மங்கலாக இருக்கிறது. வானத்தில் கார் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. என்ன ஆச்சு இந்த காட்டுக்கு? பூக்கள் எல்லாம் வாடி போய் கலர் இல்லாம இருக்கு. அவர்கள் முன் தாத்தா மரம் சோகமாக தோன்றுகிறது. வாங்க குழந்தைகளா, இந்த காட்டின் அழகுக்கு காரணமான மாயாஜால வானவில் காணாம போயிடுச்சு. அது இல்லாம இந்த காடு தன் நிறத்தை இழந்துட்டு இருக்கு. வானவில் எப்படி காணாம போகும் தாத்தா? எனக்கு சரியா தெரியல தியா. ஆனா அந்த வானவில் அருவி பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் அதை திருடிட்டாங்க. சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க, இல்லைன்னா இந்த காடு நிரந்தரமா இருண்டுடும். கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்க கண்டுபிடிக்கிறோம். மூவரும் வானவில் அருவிக்கு செல்கிறார்கள். அங்கு வானவில் இல்லை. தரையில் சில சின்ன சின்ன கால் தடங்கள் உள்ளன. யுகன், இங்க பாரு, குட்டி குட்டியா கால் தடம் இருக்கு. புஜி அந்த கால் தடத்தை மோப்பம் பிடிக்கிறது. திடீரென ஒரு புதருக்குள்ளிருந்து பல நிறங்களில் ஒளி வீசுகிறது. யுகன் மெதுவாக போய் புதரை விலக்குகிறான். உள்ளே ஒரு சிறிய பச்சோந்தி வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு வானவில்லின் 7 நிறங்களிலும் மாறி மாறி மின்னிக் கொண்டிருக்கிறது. அட, ஒரு பச்சோந்தி! ஏ, நீ யாரு? ஏன் இப்படி கலர் கலரா மின்னுற? பயந்து போய் ஒரு மரக்கிளையில் தாவுகிறது. என் பேரு வண்ண. நான் எதுவும் பண்ணல. எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. இந்த அருவி பக்கத்துல ஏதோ 7 கலர்ல ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படியே உழிஞ்சு குடிச்சிட்டேன். இப்போ என் வயிறு ரொம்ப பெருசாகி கலர் கலரா மின்னுது. அடப்பாவமே, நீ ஜூஸ்னு நினைச்சு குடிச்சது இந்த காட்டின் மாயாஜால வானவில்லை. அதை உடனே வெடிய துப்பு. எனக்கு துப்ப தெரியாத. என் வயிறு ரொம்ப கூசுது. புஜிக்கு வண்ணன் கலர் கலரா மின்னும் வாளை ஆட்டுவது விளையாட்டாக தெரிகிறது. புஜி ஓடி போய் வண்ணனை தன் மூக்கால் கிச்சு கிச்சு மூட்டுகிறது. ஏ நாய்க்குட்டி, கிச்சு கிச்சு பண்ணாத. எனக்கு தும்மல் வருது. வண்ணன் தும்மியதும் அவனது வாயிலிருந்து 7 வண்ண ஒளிப்பண்டுகள் வெளியே வந்து காற்றில் மிதக்கின்றன. வண்ணன் பழையபடி பச்சை நிறத்திற்கு மாறுகிறான். சூப்பர் பூஜி, வண்ணங்கள் வெளியே வந்தாச்சு. ஆனா இதை எப்படி திரும்ப வானவில்லா மாத்துறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் அறிவியலும் கொஞ்சம் மாயாஜாலமும் தேவை. அவள் தன் பையிலிருந்து ஒரு முக்கோண வடிவ கண்ணாடியை எடுக்கிறாள். இது பேரு பிரிசம். இதுக்குள்ள ஒளி அனுப்புனா அது 7 கலர்ல வானவில்லா மாறும். யுகன், அந்த 7 வண்ண ஒளியையும் பிடிச்சு இந்த கண்ணாடிக்குள்ள அனுப்பு. யுகன் காற்றில் மிதக்கும் அந்த 7 வண்ண ஒளிகளை தட்டி தியாவின் கண்ணாடியை நோக்கி அனுப்புகிறான். தியா அந்த கண்ணாடியை வானத்தை நோக்கி பிடிக்கிறாள். அந்த ஒளி கண்ணாடிக்குள் புகுந்து ஒரு பிரம்மாண்டமான பிரகாசமான வானவில்லாக வானத்தில் ஒளிர்கிறது. வாவ், எவ்வளவு அழகு! காடு முழுவதும் மீண்டும் நிறங்கள் திரும்புகின்றன. பூக்கள் சிரிக்கின்றன. ரொம்ப நன்றி குழந்தைகளா, உங்க புத்திசாலித்தனத்தால காடு திரும்பவும் அழகாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருந்த தாத்தா மரம். இனிமே தெரியாத எதையும் நான் சாப்பிட மாட்டேன். பரவாயில்ல வண்ணன், இனிமே கவனமா இரு. சரி தாத்தா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மூவரும் மாயாஜால வாசல் வழியாக மீண்டும் தோட்டத்திற்கு வருகிறார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பிரிசம் கண்ணாடி எப்படி ஒளியை வானவில்லா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
நீங்களும் உங்க வீட்ல கண்ணாடி அல்லது தண்ணிய வச்சு வானவில் உருவாக்கி பாருங்க. ஆமா, அடுத்த எபிசோட்ல புஜ்ஜி ஒரு பெரிய தப்பு பண்ணி எப்படி மாட்டிக்க போகுதுன்னு பார்க்க மறக்காம நம்ம லிட்டில் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.